இது திருமணத்துக்கு அப்புறம் கணவனையும் குறிக்கும் இல்லையா? அப்ப அந்த கணவனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படிங்கிற மாரி. பெண்களுக்கு வந்து களத்திர காரகன் செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து எப்படின்னா ஒரு வாலிப வயதில் இருப்பவர். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவள் எந்த மாதிரி ஒரு ஆணை செலக்ட் பண்ணுவா? ஒரு வீரம் கொண்ட ஒரு ஆணை தான் அவள் எப்போவுமே பண்ணிப்பாங்க. யாராக இருந்தாலுமே தனக்கு வரப்போகிற கணவன் வந்து ஒரு வீரனாக இருக்கணும், ஒரு தைரியசாலியாக இருக்கணும், நம்மளை வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் தான் இருப்பாங்க பெண்கள். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிற அந்த இது போயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் வந்து ஒரு கைடாக இருக்கணும், நமக்கு நம்மளை வந்து ஒரு மென்டராக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வழிகாட்டணும், நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வைஸராக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அந்த திருமணத்திற்கு முன் செவ்வாயாகவும் திருமணத்திற்கு பின் கணவன் அப்படிங்கிறவர் வந்து குருவாக மாறிடுறார். ஸோ இப்படி 2 விதமாக பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆண்கள்னு வரும்போது களத்திர காரகன் சுக்கிரன் மட்டும்தான். அங்கே இங்கே 2 விதமாக பிரிக்கிறது இல்லை.